நீங்க முதல்ல வெற்றி பெறவே இல்ல. வெற்றி பெறதுக்கு முன்னாடியே அதிகாரம் வேணும், எங்களுக்கு மந்திரி பதவி வேணும்னா, இங்க எங்க போய் இதத்தான் எல்லா இடத்துலயும் பண்றாங்க. ஆனால் காங்கிரசினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவினுடைய தனிப்பட்ட செல்வாக்கே வந்து வெறும் 24% தான். கூட்டணி எல்லாம் சேரும் போதுதான் அது 36 43 அப்படின்றது இருக்கு. அதே போல காங்கிரஸ் கட்சி கடந்த 2011ஆம் ஆண்டு 63 சீட்டு வாங்கினாங்க. அதே போல 2016ல 41 சீட்டு, 2021ல வெறும் 25 சீட்டு. அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வருத்தம் வந்து உண்டாகி இருக்கு. இந்த மாதிரி குறைவான இடங்கள்ல போட்டி போறதுனால அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பதிவு பண்ணாரு. இது நம்மளால மறுக்க முடியுமா? சரி, கரெக்ட். அப்போ நீங்க அதை கேட்க வேண்டிய நேரம், கேட்க வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்கு. யாரு கேட்கணும்ன்றது ஒண்ணு இருக்கு. செல்வ பெருந்தகை தான் மாநில தலைவர். இப்ப இந்த குரல்கள், கழக குரல்கள் எழுப்புறாங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த பொசிஷனுக்கு வரட்டுமே. இப்போ நீங்க மாநில தலைவர் பொசிஷன்ல இருந்து நீங்க கேளுங்க. இப்ப மல்லிகார்ஜுன கார்கே கேட்கட்டும். ராகுல் காந்தி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கேட்கறது கேட்காதெல்லாம் விஷயமே கிடையாது சார். நீங்க தாராளமா கேளுங்க சார். உங்க கட்சியுடைய கொள்கைக்குள்ள நாங்க யாருமே பத்திரிகையாளர்களோ, பொதுமக்களோ யாருமே மூக்க நுழைக்கல, தலையிடல. கூட்டணி கட்சிகளோ யாரும் பண்ணல. யாரு சார் கேட்கணும்? இப்போ எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடியது இறுதி முடிவா? இல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடியது இறுதி முடிவா? அப்போ இதுல என்ன பிரச்சனைன்னா, கட்சி தலைமையுடைய முடிவுக்கு மாறா யாரும் பேசாதீங்கன்னு சொல்லி அவங்க திருப்பி திருப்பி பேசுறாங்க. ஒரு மாவட்ட கூட்டம் நடத்தி அதுல தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இப்படி மெயில் அனுப்புறாங்க. அது ஊடகங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னும் பொழுது, அதுவும் ஒரு குறிப்பிட்ட செலக்டிவான அவங்க சம்பந்தப்பட்ட செய்திகளை வெளியிடக்கூடிய ஊடகங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா, என்ன மாதிரியான மனநிலை இது?